குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எல்லாருக்குமே குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஸோ ரொம்ப நன்றி சார், லிங்க் கொடுத்து எனக்கு அனுமதி தந்ததுக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன எடுக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன்னா பிராணாயமா சார், பிரீத்திங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ பிரீத்திங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னா பிராணாயமா, அதாவது என்னன்னா பிராணா, மூச்சு. ஸோ மூச்சு பயிற்சி பண்ண பண்ண உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மூச்சு பயிற்சி பண்ண பண்ண என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, மூச்சு இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப நல்லது, டெய்லிக்கும் நம்ம பண்ணணும், கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நம்ம வந்து நல்லா இருக்கோம் அப்படின்றத எப்படி காமிச்சுக்கிறோம், நம்ம மூச்சு மூலியமா தான், நம்ம பிராணா மூலியமா தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்ப மூச்சு பயிற்சியில என்னன்னா என்ன இதுல வந்து நம்ம யோகால டிஃபரன்ஸ் காட்ட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இன்னேல் எக்ஸேலும் ஸ்லோவா மூச்சு எடுத்து ஸ்லோவா மூச்சை வெளியே விடும் போது உடல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உடல்ல ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேரு. சோ அதுல வந்து சத்யானந்தா வந்து சுவாமி சத்யானந்தாஜி என்ன சொல்றாருன்னா, மூச்சு பயிற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லமா நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுள் கூடுன்றதுக்கு ஒரு தியரியே எடுத்திருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 அனிமல்ஸை வச்சு எடுத்திருக்கிறாரு, 2 விலங்குகளை வச்சு சொல்லியிருக்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளா, எடுத்துக்காட்டா. என்னன்னா, இந்த பக்கம் வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப மெல்லமா சுவாசிக்கிற முதலை, இந்த பக்கம் வேகமா சுவாசிக்கிற நாய். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது முதலுக்கு ஆயுள் காலம் ஜாஸ்தி, நாயினுடைய ஆயுள் காலம் கம்மி. அந்த மாதிரிதான் மனிதனுக்கும் சொல்லியிருக்கிறாரு, மூச்சு எப்பவுமே மெல்லமா விட்டு மெல்லமா வரணும், வந்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆயுள் காலம் நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல முதல் பேசிக் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இன்னேல் பண்ணி எப்படி எக்ஸேல் பண்ணணும்ன்றதுதான். எல்லாருமே நம்ம நார்மலா இன்னேல் பண்றது எக்ஸேல் பண்றது செஸ்ட் பிரீத்திங்கா தான் இருக்கும். பிரீத்திங்லயே 3 விதமா பிரிச்சுக்கலாம், த்ரோட் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், அப்டமினல் பிரீத்திங், இப்படி மூணு வகையா பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரோட் பிரீத்திங்கும் செஸ்ட் பிரீத்திங்கும் நம்ம யூஸ்வலா நம்ம எல்லாருமே பண்ற விஷயம் தான். த்ரோட் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங் நம்ம எப்பொழுதும் யூஸ்வலா பண்றதுதான். அப்டமல் பிரீத்திங் எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹேல், அதாவது மூச்சு நீங்க இழுக்கும் போது வயிறு உங்களுக்கு பெருசா விரியணும், பலூன் விரிகிற மாதிரி விரியணும். எக்ஸேல் அப்ப வயிறு அப்படியே உள்ள சுருங்கி போகணும். இன்ஹேல் அப்ப வயிறு நல்லா வெளியில வரணும், எக்ஸேல் அப்ப வயிறு உள்ள போகணும். இப்ப இன்ஹேல் அப்ப ஏன் வயிறு வெளியில வருது, எக்ஸேல் அப்ப ஏன் உள்ள வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூச்சு குழாயும் ஃபுட் பைப் 2 இருக்கும் இங்க த்ரோட்ல. சோ இதோட சேர்ந்ததான் லங்ஸ், நுரையீரல் இருக்கும். சோ நுரையீரலுக்கும் நம்மளுடைய வயிற்று பகுதிக்கும் மேல டைஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். அப்ப நீங்க லங்ஸ்ல, அதாவது நுரையீரல் அடித்தளத்துல இருந்து நீங்க மூச்சை விடுறீங்கன்னா, மூச்சை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டயப்ரம் அழுத்தம் கொடுத்து வயிறு நம்மளுக்கு பலூன் மாதிரி விரியும். அதே மூச்சை விடும்போது டயப்ரம் அழுத்தி நம்மளுக்கு ஃபுல்லா வயிறு உள்ள போய் எக்ஸேல் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வயிறு பகுதி உள்ள இழுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்லா வெளியில வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். சோ இதுக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்னா, முதல்ல இனிஷியலா நம்ம வயிற்றுல கை வச்சுக்கலாம். கை வச்சுட்டு இன்ஹேல், மூக்குல இன்ஹேல் பண்ணுவீங்க, வயிறு வெளியில வரணும். எக்ஸேல், மூச்சை வெளியில விடுவீங்க, வயிறு உள்ள போகணும். அகெயின் இன்ஹேல், வயிறு வெளியில வரணும், எக்ஸேல், வயிறு நல்லா உள்ள போகணும். சோ இதுல ஒரு பிராணாயமா இன்னைக்கு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பிராணாயமா தீர்க்க பிராணாயமா அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க பிராணாயமான்றது வந்து முதல்ல பிராணாயமா ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும்போது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பிராணாயமா தீர்க்க பிராணாயமா. தீர்க்க பிராணாயமா எதுக்காக பண்றோம்னா, நம்ம வந்து தண்ணிக்குள்ள போனா கூட மூச்சு பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து தீர்க்க பிராணாயமால தான் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஹேண்ட் வந்து செஸ்ட்ல வச்சுக்குவோம், ஹார்ட் பீட் சத்தம் நம்மளுக்கு கேட்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து டம்மில வச்சுக்குவோம், ஸ்டொமக்ல வச்சுக்குவோம். ஸோ இன்ஹேல் அப்ப நல்லா வெளியில வரணும் வயிறு, மெதுவா எக்ஸேல் பண்ணணும். எக்ஸேல், வயிறு மெல்லமா உள்ள போகணும். அதே மாதிரி இன்ஹேல், வயிறு நல்லா வெளியில வரணும். எக்ஸேல், அப்ப வயிறு நல்லா உள்ள போகணும். உங்களோட இதய துடிப்பும் காதுல விழுந்துட்டே இருக்கும். சரிங்களா? அகெயின் இன்ஹேல், வயிறு நல்லா வெளியில வரணும். எக்ஸேல், வயிறு நல்லா உள்ள போகணும். இதுதான் தீர்க்க பிராணாயமா. தீர்க்க பிராணாயமா வந்து முதல்ல தோன்றுன பிராணாயமா. இது வந்து தண்ணிக்குள்ள, அதாவது நீச்சல் கிளாஸ் போனீங்கன்னா, நீச்சல் குளத்திலேயே முதல்ல அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம்னா, தண்ணிக்குள்ள போறப்ப
மூச்சை புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி வந்து தீர்க்க பிராணாயமால இருந்து தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு பிராணாயமா, 2வது பிராணாயமா சொல்லி கொடுக்குறேன். பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயமா, சமவிருத்தி பிராணாயமா. சமவிருத்தி பிராணாயமானா இன்ஹேல் பண்ணுவீங்க, மூச்சை சொல்லும் போல ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருக்கும் போது ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்களா, மூச்சை ஹோல்ட் பண்ணுவீங்க, எக்ஸேல் பண்ணுவீங்க, திருப்பி மூச்சை ஹோல்ட் பண்ணிக்குவீங்க, அதாவது அழுத்தம் பிடிச்சுக்குவீங்க. ஓகேங்களா? சோ இதுல பாக்ஸ் பிரீத் பிராணாயமானா என்னன்னு கேட்டீங்கன்னா 4 கவுண்ட் 4:4:4:4. அதாவது மூச்சு கணக்கு வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய மூச்சு இழுக்கும் போது 4 கவுண்டா இருந்தா வெளியில விடுற மூச்சு கண்டிப்பா 8 கவுண்டா இருக்கணும். உள்ள எடுக்கிற மூச்சை விட வெளியில கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறது தான் 8 கவுண்ட்ஸ் ஜாஸ்தி கவுண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுல வந்து சமவிருத்தி பிராணாயமா, பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயமா, பாக்ஸ் மாதிரி நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணுவீங்க 4 கவுண்ட்டுக்கு, இன்ஹேல், அப்புறம் ஹோல்ட் பண்ணுவீங்க, இன்ஹேல் பண்ணி ஹோல்ட் பண்ணுவீங்க 4 கவுண்ட்டுக்கு, எக்ஸேல் 4 கவுண்ட்டுக்கு பண்ணுவீங்க, எக்ஸேல் ஹோல்டு 4 கவுண்ட். ஓகேங்களா? சோ அதே மாதிரி தான் கையை வந்து நெஞ்சில வச்சுக்கணும், ஒரு கையை வயிற்றுல வச்சுக்கணும். இன்ஹேல் 1 2 3 4, ஹோல்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 4, எக்ஸேல் 1 2 3 4, hold 1 2 3 4. again inhale பண்ணுங்க 1 2 3 4, hold 1 2 3 4. again exhale 1 2 3 4, hold 1 2 3 4. இதுதான் பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயமா, அதாவது சமவிருத்தி பிராணாயமா. இன்னைக்கு நான் 2 பிராணாயமா சொல்லி கொடுத்திருக்கேன். ஒன்னு தீர்க்க பிராணாயமா, இன்னொன்னு பாக்ஸ் பிரீத் சமவிருத்தி பிராணாயமா. இந்த 2 பிராணாயமா காலையில எழுந்த உடனே கண்டிப்பா பண்ணக்கூடிய பிராணாயம். காலை வேலைகளா முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த 2 பிராணாயமா பண்ணாலே போதுமானது. உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் நல்லா ஜாஸ்தியா எழுப்பும். அதனால நம்ம பாடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? Thank you, madam. Fantastic. It was very nice. Thanks, sir.